இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும், இரக்கமும், தயவும் நம்மேல் இருக்கிறபடியினால், நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும், நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படி அவருடைய முடிவே இல்லாத இரக்கத்தை பெற்ற ஜனங்களாய் நம்ம இருக்கிறபடியினால, இன்றைக்கும் இந்த விலையேற பெற்ற சத்தியங்களை நாம் அறியும்படிக்கு தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு இல்லாத மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவுல வளரவும், ஒவ்வொரு நாளும் அந்த அன்புல மூழ்கி திளைக்கவும் படியான கிருபையை தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறார்னா, நிச்சயமாய் இது தேவன் நம்மேல் வைத்த இரக்கமும், தயவும், அன்பும் மாத்திரமே. இதுக்கெல்லாம் நம்ம மனதார தேவனுக்கு நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கலாம். நீங்க அத நம்ம ஏற்கனவே 2 நாட்களா நம்ம பார்த்தோம். அந்த நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது உண்மையாகவே இருதயத்த அப்படியே தேவனோடு கூட எப்பொழுதும் இணைக்கிற ஒரு காரியமா இருக்கிறத என்னுடைய ஸ்பிரிட்ல நான் அதிகமா அத ஃபீல் பண்றேன். நான் அதனால தான் ஆபிரகாம குறிச்சு நான் பார்க்கும்போது யோசித்தேன். அவர் எதையுமே பார்க்காதபடி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ அவர மகிமைப்படுத்த அவர் செய்த நன்மைகளை நம்ம அவர நினைத்து பெரிதாய் பார்க்க நாம் நம்முடைய விசுவாசம் அது வல்லமையுள்ள விசுவாசமாய் நிச்சயமாய் மாறுகிறது. ஏன்னா அந்த பிரசன்ஸ்லயே நம்ம இருக்கிறோம். அந்த இருதயம் அப்படியே அந்த ஒரு சதையான இருதயமா, ஒரு சென்சிட்டிவான இருதயமாய், தேவனோடு கூட எப்பொழுதும் உறவில் இருக்கிற இருதயமாய் எப்ப மாறுதுன்னா, அவர் செய்த நன்மைகள நம்ம நெனச்சு பார்த்து நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட இந்த பிரசன்ஸ் அதான் அவரு தாவீது சொல்றார், அவருடைய சமூகத்தில் ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். இந்த ஆனந்தத்தையும், நித்திய பேரின்பத்தையும் எப்போ நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம சூழ்நிலைகளை பார்க்காதபடி அவரை பெரிதாய் பார்த்து, அவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துகிற இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது, நிச்சயமா நம்ம அ விசுவாசத்துல பலப்பட்டவர்களாய், எப்பொழுதும் ஆனந்தத்தையும், பேரின்பத்தையும் அனுபவிக்கிறவர்களாய் நம்ம இருப்போம். இன்னைக்கு ஏன் முறுமுறுப்பு? ஏன் கவலை? ஏன் பயம்? ஏன் சோர்வு? இதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம அவர் செய்த நன்மைகளை நம்ம எதையுமே பெரிதாய் பார்க்கல. உணர்வில்லாத இருதயமாய் நம்முடைய இருதயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உணர்வடையும்படிக்கு தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு ஒரு வார்த்தைய நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப டீப்பா அந்த வார்த்தைய நம்ம மெடிடேட் பண்ண போறோம். அ உங்க இருதயம் இந்த வார்த்தைக்கு திறந்திருப்பதாக. இப்போ நம்ம கேட்கிற இந்த வார்த்தைகள் அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. அது சத்தியமான வார்த்தை. இதுதான் நிஜம் அப்படிங்கிறத உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளும்படி, அதாவது இது அறிவில இல்ல, இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துல பதிக்கப்படும் பொழுதுதான் இந்த வார்த்தை உங்களுக்கு 100 மடங்கு பலன் தரும். இல்லன்னா இந்த வார்த்தைய கேட்போம். கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனா உலகத்துக்குள்ள போகும்பொழுது இந்த வார்த்தை நமக்கு மறந்துவிடும். இந்த வார்த்தைய சத்துருவானவன் நம்முடைய இருதயத்திலிருந்து அவன் எடுத்துருவான். அப்போ இப்போ நம்ம கேட்கிற இந்த வார்த்தை, இது உங்களை குறித்ததான தேவனுடைய வார்த்தை. இது என்ன குறித்து தேவன் தந்திருக்கிற வார்த்தை அப்படிங்கிறத நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்க ஹார்ட்ல அத வந்து அப்படியே நீங்க விதைக்கிறீங்களோ, இந்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்கிற அந்த வார்த்தை, அது மிகப்பெரிய பிரயோஜனமா உங்க வாழ்நாளெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல. வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவர் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இந்த வசனத்த நம்ம வாசிக்கும்போது ரொம்ப பெருசா புரியிற மாதிரிலாம் ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தைய மெடிடேட் பண்ணும்போது,
பல காரியங்கள் உங்க இருதயத்துல ஒரு சந்தோஷத்த கொடுக்கும், சமாதானத்த கொடுக்கும். நம்ம யாருங்கிற அடையாளத்தை நீங்க உறுதியாய் நம்ப ஆரம்பிப்பீர்கள். அதனால இந்த வார்த்தைக்கு வேற எந்த மைண்ட்ல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆ, முதலாவது பகுதி, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே. அதாவது அக்கார்டிங் டு த ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட் த ஃபாதர். நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோமாம்? பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே. அப்போ பேதுரு இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த விசுவாசிகளுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. உங்களுடைய ரட்சிப்பு அது தற்செயலாய் நிகழ்ந்தது அல்ல. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே தற்செயல் அல்ல. ஒவ்வொன்றும் நம்முடைய ரட்சிப்பு அது தற்செயல் அல்ல. நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு சத்தியத்தை நம்ம அறிகிறோம்னா, அதுவும் தற்செயலான விஷயம் அல்ல. இது எல்லாமே நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு தேவனே நியமித்த ஒரு காரியமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த முன் அறிதல், இந்த முன்குறிப்பு இதெல்லாம் எங்க தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே. இத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டிக்கும் முன்னதாகவே, ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்தில் படைக்கப்படும் முன்னதாகவே, இந்த உலகமே படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்துல வந்து பிறந்த பிறகுதான் நம்ம நம்ம உருவாகி இருக்கிறோம். நம்ம தாயின் கருவுல வந்து இந்த உலகத்துல வந்து பிறந்த பிறகுதான் இந்த இந்த ஐ ஆம் அப்படிங்கிறதுல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமாய் அது உண்மை இல்லை. இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறாராம்? தெரிந்தெடுத்திருக்கிறாராம். அப்போ இந்த உலகம் உருவாவதற்கு முன்னதாகவே திரித்துவ தேவனுடைய எண்ணங்களிலே நாம் என்ன செய்தோம்? படைக்கப்பட்டிருந்தோம், சிருஷ்டிக்கப்பட்டிருந்தோம். ஆவியாய் நாம் இருந்தோம். ஸ்பிரிட் மேனா என்ன செய்தோம்? உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே நம்முடைய ஸ்பிரிட் இருந்தது. ஆனா நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படவில்லை. இந்த எப்போ நம்ம சரீரத்த இந்த இந்த ஆவி மனிதன் முழுமையான பொழுது ஒரு சரீரத்தை நமக்கு கொடுத்து இந்த பூமியிலே நம்மை வாழ வைக்கும்படியாய் நம்மை ஒரு தாயின் வயிற்றிலே தேவன் அனுப்பினார் என்பதுதான் நிஜம், சத்தியம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆதாம் விழுந்து போனதுனால இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம பாவங்கள், சாபங்கள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அவருக்கு பிள்ளையா இருக்கிறோம். அது உண்மை அல்ல. உண்மை என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் என்ன செய்திருக்கிறாராம்? நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே. இத நான் சொல்லும்போதே உங்களுடைய ஆவியில இத நீங்க ரிசீவ் பண்ணணும். இந்த உலகம் உண்டான பிறகு தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்தெடுத்ததுனால தான் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை அறியக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் என்பது தேவனுடைய திட்டத்துல தான் இருந்ததே தவிர, நம்முடைய பலத்துல நம்ம விசுவாசத்தை பெற்று நம்ம வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ இது எல்லாமே தேவனுடைய ஈவாய் இருக்கிறது.
அப்போ எதுவுமே நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம தேடணும், நம்ம ஆண்டவர்கிட்ட போனோம், அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நிச்சயமா இல்ல. அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்தெடுத்தபடியினாலே, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய முன்னறிவின்படி இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ இந்த வசனத்த குறிச்சு நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் அது ரொம்ப அழகா இருந்தது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு தான். அத நான் தமிழ்ல உங்களுக்கு வாசிக்கும் பொழுது, இன்னும் உங்களுக்கு நல்லா புரியிறதா இருக்கும். நான் வாசிக்கிறேன். அதாவது, தேவன் மனித குலத்தின் தந்தையாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்மை பற்றி எப்படி பூமியில நம்ம உருவாவதற்கு முன்னதாகவே நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தார், அதுதான் நம்முடைய அடையாளம். அப்போ உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான், அதுதான் அவருக்கு பிள்ளை அப்படிங்கிறது தான் நம்முடைய அடையாளம். அப்போ உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நம்மை பற்றி அவர் ஆரம்பத்தில் இருந்து அவர் மனதில் என்ன நினைத்திருக்கிறாரோ, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ, அதுதான் நம்முடைய அடையாளம். இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து பிறந்த பிறகு இந்த உலகம் நமக்கு நிறைய அடையாளங்கள குடுத்திருக்கு. இது நம்முடைய அடையாளம் அல்ல. இது நம்முடைய நிஜம் அல்ல. தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? இந்த உலகத்தை படைத்த தேவன் இன்றைக்கு நம்மை எப்படி பார்க்கிறார்? அப்படின்னா, நம்மை அவருக்கு பிள்ளைகளாக பார்க்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக நம்மை எப்படி பார்த்தாரோ, அதே போலதான் இப்பொழுதும் அவர் நம்மை பார்க்கிறார் என்பதுதான் நிஜம். அப்ப இன்னைக்கு எப்படி அவர் நம்மள தள்ளிவிட முடியும்? அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். ஆதாம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே, ப்ரீ ஆடமிக், ஆதாம் உருவாவதற்கு முன்பதாகவே, படைக்கப்படும் முன்பதாகவே நம்ம எப்படி இருந்தோமா? நம்முடைய ஆவி பரிசுத்தமா இருந்ததாம். நம்மள்ல குற்றமே இல்ல. நம்ம இந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் இந்த முதல் ஆதாமின் நிமித்தம் நம்முடைய ஆவி என்ன செய்யப்படுத்தப்பட்டது? அது பாவத்துக்குள்ள, அது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, ஒருவனுடைய மீறுதலினாலே என்ன செய்யப்பட்டோமா? எல்லோரும் பாவிகள் ஆக்கப்பட்டோமா. அப்போ இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக நம்ம எப்படி இருந்தோமா? நம்முடைய ஸ்பிரிட் எப்படி இருந்ததாம்? பரிசுத்தமா இருந்ததாம். அப்போ இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக நம்முடைய ஸ்பிரிட் எப்படி பரிசுத்தமாய் இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்போ வார்த்தையாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நிமித்தம், அவருடைய கீழ்ப்படிதலின் நிமித்தம், அவருடைய இரத்தத்தின் மூலமாக மீண்டும் அந்த பரிசுத்தமான நிலைக்கு நாம் என்ன செய்யப்பட்டோமா? கொண்டு வரப்பட்டோம். அதாவது, நம்ம ஸ்பிரிட்ல எப்படி ஆதாமுக்கு முன்னதாக நாம் பரிசுத்தமா இருந்தோமோ, அதே நிலைக்கு இயேசு கிறிஸ்து வந்ததின் மூலம், அவருடைய கீழ்ப்படிதலின் மூலம், அவருடைய இரத்தத்தின் மூலமாக மீண்டும் எப்படி ஆதாமுக்கு முன்பதாக நம்முடைய ஸ்பிரிட் மேன் எப்படி பரிசுத்தமா இருந்ததோ, அதே நிலைக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ரோமர் 5ல பார்க்கிறோம், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ இந்த நீதிமான்கிற ஸ்தானம் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்ம எப்படி ஒரு பரிசுத்தமான நிலையை நாம் பெற்றிருந்தோம். அதனாலதான் அந்த எபேசியர் 1:4 பார்க்கிறோம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பரிசுத்தம் உள்ளவர்களாய், மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் நாம் எப்படி இருந்தோமோ, அதே அடையாளத்துக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம மறுபடியும் அந்த இடத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ரெஸ்டோர் பண்ணிட்டோம்.
சகலத்தையும் நம்முடைய ஆ இயேசு கிறிஸ்துவினாலே நாம் மறுபடியும் இழந்த அந்த பரிசுத்தம், இழந்த அந்த சமாதானம், இழந்த அந்த சந்தோஷம் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியும் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்மள குற்றம் சாட்ட ஒருவராலும் முடியாது. இன்னைக்கு அப்படி நம்ம குற்றச்சாட்டி, நம்மள நாமே நம்ம ஒரு கில்ட்டுக்குள்ளயும், நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ்ல நம்ம இன்னமும் மனசாட்சி சுத்திகரிக்கப்படாத நிலையில் இருந்தோம் என்றால், நம்ம சுவிசேஷத்தை சரியாக அறியவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இன்னைக்கு வார்த்தை அது ரொம்ப அழகா தெளிவா சொல்லுகிறது என்னன்னா, நம்ம கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நம்ம பழைய நிலைக்கு நம்ம ரெஸ்டோர் ஆயிருக்கிறோம். நம்ம எப்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக, இந்த உலகத்தில் நாம் வந்து பிறக்கும் முன்னதாகவே, ஆதாம் படைக்கப்படும் முன்னதாகவே, நம்ம ஸ்பிரிட் எவ்வளவு பரிசுத்தமா, அன்பா, குற்றமில்லாமல், மாசற்றதா இருந்ததோ, அதே போலதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்கும் புரிய முடியுதா? இத இத புரிந்தாதான் இந்த புதிய ஏற்பாடே நமக்கு புரியும். இல்லன்னா ஏதோ வாசிப்போம். தேவனிடத்துல நெருங்கவே முடியாத ஒரு இடத்துல தூரமா தான் நம்ம இருக்க முடியும். ஆனா இன்றைக்கு தேவன் அவருடைய விலையேற பெற்ற சத்தியத்தை நமக்கு நாம் அறியும்படி செய்து இந்த கண்களை நம்முடைய கண்களை அவர் நமக்கு திறந்திருக்கிறார். இதுல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு எக்லோக் எக்லெக்டோஸ் அப்படின்னா, அதாவது ஒரிஜினல் லாஜிக். நம்ம தொடக்கத்தில் இருந்தே, நம்ம இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே, அந்த தொடக்கத்தில் இருந்தே நாம் கிறிஸ்துவின் தேவனின் வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோமா? அவர்தான் கிறிஸ்துதான் தேவனுடைய வார்த்தை. அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததா ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராக்னோசிஸ் அப்படின்னா, தேவன் நம்மை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் என்பதுதான் பொருள். அப்போ நம்ம யார் அப்படிங்கிறத இந்த உலகம் தீர்மானம் பண்ணவில்லையா? நம்மை எப்படி தேவன் படைத்தாரோ, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால், அவருடைய தியாகத்தினால் நம்மை எப்படி மீட்டெடுத்தாரோ, அதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வந்து பிறந்த பிறகு நெறைய அடையாளங்கள நம்ம மேல நம்மளே போட்டிருக்கிறோம். மனிதர்கள் சொன்ன அடையாளத்தையும் நம்ம மேல போட்டிருக்கிறோம். இந்த உலகம், இந்த சொசைட்டி, இந்த வேர்ல்டு சிஸ்டம் இத நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளத்தையும் நம்ம மேல போட்டிருக்கிறோம். ஆனால் இது எதுவும் நிஜம் அல்ல. இத எப்போ நம்ம புரியிறோமோ, அப்பதான் விடுதலையான ஒரு வாழ்வ வாழ முடியும். இந்த உலகம் நமக்கு எத்தன அடையாளத்த குடுத்திருக்குது. நீ எதுக்கும் லாயக்கற்றவன், உனக்கு ஞானம் கிடையாது, உனக்கு திறமை கிடையாது, உனக்கு இத செய்ய முடியாது, அத செய்ய முடியாது, நீ தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி தேவன் உன்னைய நேசிக்க மாட்டாரு. நீ இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்ட, இதெல்லாம் நீ செஞ்ச, இப்படி குற்றப்படுத்துகிற மக்களும், குற்றப்படுத்துகிற சூழ்நிலைகளும், நம்மை நாமே குற்றப்படுத்துகிற எண்ணங்களும், இது இது எல்லாமே சத்துருவினுடைய வஞ்சகமான பொய் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டாதான் நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையே வாழ முடியும். இன்னைக்கு பரிசுத்தம், பாவத்தை விட்டுரு, பரிசுத்தமா வாழுன்னா நிச்சயமா முடியாது. என்னைக்கு இந்த சுவிசேஷம் உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நம்ம எப்படி பரிசுத்தமா இருந்தோமோ, அதே பரிசுத்தத்தை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், குற்றமற்றவர்களும், மாசற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியே, அப்போ இந்த இடத்துல இந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசித்து நம்மள அவர் நம்மள இவ்வளவு தூரம் ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறார்னா, அது நம்மேல் வைத்த கிருபையும், தயவும், இரக்கமும், அன்பும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மேல் வைத்த கிருபை மாத்திரமே அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல.
இன்னும் இன்னும் சில வசனங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1, 9, 10. அவர் தம்முடைய கிரியையின்படியே நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இதுல நீங்க ஒவ்வொரு பாட்டா நீங்க வாசிச்சீங்கன்னா நல்லா புரியும். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல். அப்போ நம்ம செய்த எந்த கிரியைகளின் நிமித்தம் இன்னைக்கு நிறைய பேரு நான் அதை செய்யணும், இதை செஞ்சா தேவன் என்ன நேசிச்சிருவாரு, அதை செஞ்சா நேசிச்சிருவாரு. நிச்சயமா கிடையாது. நம்முடைய கிரியைகளின் படி அவர் நம்ம என்ன செய்யலையா, ரட்சிக்கலையா, தம்முடைய தீர்மானத்தின்படி. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு இந்த சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம்னா இது அவர் தீர்மானம் பண்ணின காரியம். தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். இந்த ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆதி காலம்? உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டுருச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் நம்ம கிருபையை பெற்றோம். ஆனா இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே கிறிஸ்துவின் கிருபை நம்மேல் இருந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து. இந்த கிருபை உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நம்ம மேல இருந்ததுனாலதான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எவ்வளவு பெரிய பாக்கியமுள்ள ஜனங்களாய் நம்ம இருக்கிறோம். உலகமே தோன்றல, ஆனா அதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிருபை அருளப்பட்டபடியினால் அந்த கிருபையின்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே. அவர் எப்போ இந்த பூமிக்கு வந்து தன்னை வார்த்தை மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தாரோ அப்போ அந்த கிருபை வெளியரங்கமாக்கப்பட்டது. ஆனா இந்த கிருபை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நமக்கு இருந்தபடியினாலதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவர் மரணத்தை பரிகரித்து. அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கிருபை என்ன செஞ்சுதான், மரணத்தை பரிகரித்ததாம். அபாலிஷ்ட் டெத். ஹூ ஹாஸ் அபாலிஷ்ட் டெத். இந்த டெத் அப்படிங்கிறதே என்ன மெயினா என்னன்னா, தேவனும் நாமும் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் தான் மரணம் அப்படிங்கிற ஒரு காரியம். இந்த மரணம் தான், இந்த எண்ணம் தான் நமக்கு நம்ம சரீரத்துல பிரச்சனைய கொண்டு வருது, நம்முடைய ஆத்துமாவில பிரச்சனைய கொண்டு வருது. ஒரு சின்ன சூழ்நிலையில மாற்றம் வந்தோடனே நமக்கு பயங்கரமா சோர்வு வருது. காரணம் என்ன? இந்த மரணம். தேவனும் நானும் ஒன்றாக இல்லை. தேவன் என்னை வெறுத்துட்டாரு, தேவன் என்னைய தள்ளிட்டாரு, அவரால் என்னைய நேசிக்க முடியாது, நான் பரிசுத்தமா இல்லை, நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்டேன், ஒரு காலத்துல இதெல்லாம் செஞ்சேன், அவர் எப்படி என்னைய நேசிக்க முடியும்? அப்படி நம்ம சொல்லி கொண்டிருந்தோம்னா அவருடைய இரத்தத்தை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய குமாரனுடைய இரத்தத்தை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ அவரை
எப்போ நம்ம விசுவாசிச்சோமோ அப்பவே அவருடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரித்திருக்கிறது. இத நம்ம புரியணும். என் மனசாட்சிய கூட என் கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன செய்திருக்கிறது? சுத்திகரித்திருக்கிறது. அப்போ அந்த மரணத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? பரிகரித்து விட்டார். தேவனும் நாமும் பிரிக்கப்பட்டதாய் என்றைக்குமே ஒன்று சேர முடியாது என்ற நிலையில் இருந்த மனுக்குலத்தை கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய கீழ்ப்படிதலின் நிமித்தம், அவருடைய ரத்தம் சிந்துதலின் நிமித்தம் இன்றைக்கு நம்ம ஆதி நிலையில நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி பரிசுத்தமாய் தேவனோடு கூட இருந்தோம், தேவனுடைய எண்ணங்கள்ல இருந்தோம், அந்த இடத்திற்கு இன்றைக்கு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இந்த ஜீவன் அழியாமைனா என்ன? எப்போ இந்த எண்ணங்கள் நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனும் நாமும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ, இன்னைக்கு இத நாலேஜ் அளவுல கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேரு நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா ஏன் என் வாழ்க்கையில இன்னமும் மாற்றம் வரல, இன்னமும் நான் அப்படித்தானே இருக்கிறேன். காரணம் என்னன்னா, உங்க மைண்ட்ல இத ரிசீவ் பண்றீங்க, உங்க ஹார்ட்ல இத ரிசீவ் பண்ணல. இன்னைக்கு நானும் என் தேவனும் ஒன்றா இருக்கிறோம். என் அப்பா இன்றைக்கு உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவரோடு கூட என்னை ஒன்று சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத எப்போ நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பொழுது ஜீவனும் அழியாமையும் நம்முடைய ஆத்துமா சரீரத்துல நீங்க நிச்சயமாய் பார்க்க முடியும். சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஜீவனும் அழியாமையும்னா என்ன? இன்னைக்கு நம்முடைய ஜீவனை எந்த விதத்திலையும் மரணம் தொட முடியாது, வியாதி தொட முடியாது. ஆனா நம்ம தான் இந்த உலகத்தின் வேர்ல்டு சிஸ்டமுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? அடாப்ட் ஆகி இந்த உலகத்துல இப்படி வருது, அதனால எனக்கு இப்படி வரும், இந்த கிளைமேட் மாறுது, அதனால எனக்கு இப்படி வருது. இன்னைக்கு நான்லாம் எனக்கு வந்த பலவீனங்களை ஒரு நாளும் எனக்கு தேவன் தந்ததுன்னு என்னால நான் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் யோசித்து பார்த்துக்கிறேன், என்னுடைய எண்ணத்துல ஏதோ ஒரு வகையில இந்த வேர்ல்டு சிஸ்டமுக்கு எப்ப இடம் கொடுக்கிறனோ அப்பதான் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வருகிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். மற்றவங்க சிலர் இது ஆண்டவர் கொடுத்த வியாதி, நிச்சயமா கிடையாது. அவர் மரணத்தை பரிகரித்திருக்கிறார்னா எப்படி அவர் நமக்கு வியாதியை கொடுக்க முடியும்? தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னா அங்க வியாதியஸ்தர்கள் இருக்க முடியாது. ஆபிரகாமின் பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்க கூடாதே அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் எப்படி வியாதியை நமக்கு தர முடியும்? இன்னைக்கு இது எல்லாமே நம்ம இந்த வேர்ல்டு சிஸ்டமுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அடிமைப்பட்டு விட்டோம். காலாகாலமாய் இந்த உலகத்தின் எண்ணங்களுக்கு, உலகத்துல இருக்கக்கூடிய இந்த இந்த மெடிக்கல் சயின்ஸ் சொல்றதோ, இந்த உலகத்துல இருக்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற காரியங்களோ, அது இது அப்படி இப்படின்னு சொல்லி இதற்கு நம்ம அடிமைப்பட்டதுனால ஏதோ ஒரு சிம்டம் அவன் கொண்டு போடும்போது நம்ம உடனே ஐயோ இது இப்படிதான் வந்துருமோ, இது இப்படிதானோ அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எப்போ அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அது நம்முடைய சரீரத்தில் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். வசனம் தெளிவா சொல்லுது, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எப்ப தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அப்பதான் அவங்களுக்கு மரணம் வந்தது. நீங்க யோவான பாருங்க. எல்லா சீஷர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்த அத்தனை சீஷர்களும் அவங்க தங்களை எப்ப ஒப்பு கொடுத்தாங்களோ, தேவனுக்காக அவங்க மரிக்கும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அது வரைக்கும் அவர்களுடைய சரீரத்தை மரணம் ஆளுகை செய்ய முடியவில்லை. நீங்க இத குறிச்சு பவுல பார்க்கும்போது பார்க்கலாம். அவ்வளோ பெரிய விஷ பாம்பு கையில கவ்வி கடிச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த விஷம் உள்ள போய் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஜீவன்ல இருந்தாங்க. இந்த வேர்ல்டு சிஸ்டம் அவங்களுக்கு ஒரு பாத்திரமாவே அவங்க எண்ணல.
யோவான அவ்வளோ தூரம் எவ்வளவோ தண்டனைகளை கொடுத்து பார்க்கிறாங்க, எண்ணெய் சட்டியில உயிரோட போடுறாங்க. ஆனா கூட யோவானுடைய சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், அந்த ஜீவன அவங்க சரீரத்துல வரைக்கும் அவங்க பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் எதை சுற்றி இருக்கிறது? இந்த உலகத்தை சுற்றிலும், இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை சுற்றி நம்ம எண்ணங்கள் இருக்கிறதுனால இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, டாக்டர்ஸ் இப்படி சொல்றாங்க, இது இப்படிதான், அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்டு சிஸ்டத்துக்கு எப்போ நம்ம அடிமைப்படுகிறோமோ, அப்போ இந்த ஜீவனையும் அழியாமையையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. வசனம் தெளிவா சொல்லுது, அவர் நீடித்த நாட்களினாலே உங்களை திருப்தியாக்கி, அப்போ உங்களை ரட்சிப்பார்ன்னு இருக்கு. இன்னைக்கு இது இத இத இந்த வசனத்த நம்ம பார்க்கிறது இல்ல. மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால 80, அது சவர்த்தம், சஞ்சலம். இந்த வசனத்த பிடித்து, அது ஏதோ அந்த மோசேயின் நாட்கள்ல அந்த மக்கள் வனாந்தரத்துல மடிந்து போன மக்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. ஆனா எழுதின மோசே 120 வருஷம் வரைக்கும் இருந்தாரு. அவர் கண் பார்வை குறையலையாம். அவர் அந்த முதிர் வயதிலையும் அவர் மலைக்கு ஏறி போகக்கூடிய அளவுக்கு அவருக்கு பலன் இருந்தது. இன்னைக்கு தவறான இன்டர்பிரேஷன், தவறான வார்த்தைகளை நம்ம புரிந்து கொண்டதுனால, நம்ம பல இடங்களிலே நம்ம இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த எண்ணங்கள், நம்முடைய மனதின் எண்ணங்கள் மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் ரோமர் 12:2 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாதான்? தரிக்க கூடாதான். பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ அந்த சிஸ்டம் தான் எனக்கு வேலை செய்யுங்கிறது நம்முடைய ஆழ் மனதிலே பதிக்கப்பட வேண்டும். இந்த பூமியில நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிறோமா? அப்போ இந்த பூமியில நம்ம அந்நியர்களும் பரதேசினா, அதாவது நம்ம இறந்து பரலோகத்துக்கு போறத குறித்து காரியம் சொல்லப்படல. இந்த பூமியும் இந்த பூமிக்குரிய எந்த காரியமும் நம்மள அஃபெக்ட் பண்ண முடியாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த வேர்ல்டுல உள்ள இந்த காரியம், இந்த உலகத்தின் நன்மைகள், இது எல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறத அறிந்திருக்கிறாரு. இத தேவனை அறியாதவர்கள், அவிசுவாசிகள் இத தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்ப இந்த வேர்ல்டு சிஸ்டம்க்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோமோ, அப்பதான் குறைவுகள்லையும், பயங்கள்லையும், சோர்வுகள்லையும், அவிசுவாசங்கள்லையும், பலவீனங்கள்லையும் நம்ம என்ன செய்யறோம்? மாட்டிக்கொள்றோம். அப்போ இன்றைக்கு ஆதி காலம் முதல் நமக்கு அருளப்பட்ட கிருபை, கிறிஸ்து, அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நமக்கு கிருபை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்தது. ஆனால் கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. வசனம் சொல்லுது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அது என்ன கிருபை? நம்ம முற்றிலுமாய் நம்மை பரிசுத்தமாக்கின கிருபை, முற்றிலுமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிற அந்த கிருபை. இன்னைக்கு யாரும் நம்மை குற்றம் சுமத்த முடியாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பிதா எப்படி நேசித்தாரோ அதே அன்புலதான் இன்றைக்கு நம்மையும் அவர் நேசிக்கிறார் என்பதுதான் நிஜமும் சத்தியமும். இததான் நீங்க யோவான் 15, 16, 17 நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசினதையும் அவருடைய ஜெபத்திலையும் நீங்க நல்லாவே புரிய முடியும். இது புரியல, இந்த சத்தியம் புரியலன்னா நமக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கிற எந்த காரியங்களும் அது புரிய முடியாது. அப்போ இன்றைக்கு இந்த வசனம் 2 தீமோத்தேயு 1:9 அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கடவுள் நம்மை எப்படி படைத்தாரோ அந்த உண்மையான மற்றும் தூய்மையான அடையாளத்தை இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்கு மீட்டு கொடுத்துள்ளார். இததான் நம்ம 2 பேதுரு 1:2 பார்த்தோம். உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே, காலம் தொடங்குவதற்கு முன்பதாகவே, பிஃபோர் டைம் பிகன், அதாவது
காலை பொழுது இரவு பொழுது உண்டாகி சூரியன் சந்திரன் இதெல்லாம் படைக்கப்படும் முன்னதாகவே, உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே, பிஃபோர் டைம் பிகன், இந்த டைம்ங்கிறது பூமி உருவாகப்பட்ட பிறகு கொடுத்த காரியம். இந்த டைம் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருந்தோம் என்பதை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே, பிஃபோர் டைம் பிகன், காலம் தொடங்குவதற்கு முன்பதாகவே நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அப்படிங்கிற இந்த நிஜத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ளணும். இது நாம் செய்த நல்ல காரியங்களாலோ மத சார்பான செயல்கள், அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன், நான் இவ்வளவு காணிக்க கொடுத்துட்டேன், இவ்வளவு உபவாசம் பண்ணேன், இவ்வளவு நான் பிரேயர் பண்ணேன், இத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணேன், இதனால இல்ல. இதெல்லாம் செய்யணுமா? இதெல்லாம் இந்த உறவுனால, இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கக்கூடிய காரியங்கள், அன்பினால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். ஆனா இதெல்லாம் செஞ்சதுனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னா அது நிஜம் அல்ல. அல்லது நம்ம ஏதோ நம்ம குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்க, அதனால நமக்கு கிடைச்ச காரியமும் கிடையாது. நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தும் தேவன் தன்னுடைய அன்பினால் இதை நமக்கு செய்துள்ளார். மனிதன் கடவுளுடன் இணைந்து வாழ வேண்டும் என்பது தற்செயலானது அல்ல. அது பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் போட்ட திட்டம். இந்த பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் போட்ட திட்டம் என்ன அப்படின்னா, மனிதன் தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டும், அவன் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. நம்ம தவறு செய்யறதுக்கு முன்னாடி, ஆதாம் இந்த பாவத்துல விழுகிறதற்கு முன்பதாகவே தேவனுடைய மனதுல நம்ம எப்படி தூய்மையா இருந்தோமோ அதே தூய்மைய இன்னைக்கு இயேசு நமக்கு தந்திருக்கிறார். எதையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே, இந்த உலகமே தோன்றல, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே நம்ம இருந்திருக்கிறோம். எதையும் செய்யறதுக்கு முன்னாடியே தேவனுடைய சொந்த யோசனையாய், அவருக்கு சொந்த பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்தோமா? இருக்கிறோமா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்னா, இன்னைக்கு நித்திய மீட்பினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலம் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்னா, இன்னைக்கு எவ்வளோ தூரம் அவர் நம்மை சொந்த பிள்ளைகளாக நம் தேவன் நம்மை பார்க்கிறார். இத உணர்கிறவர்கள் தான், இத இருதயத்துல யாரு உணர்றாங்களோ அவங்கதான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், இந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். இத உணராம, ஓ இதுதான் அறிவு, இது எனக்கு இந்த ஒரு வெளிப்பாடு எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னு இத அறிவுபூர்வமா நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அதனால ஒரு பலனும் இல்லை. அப்போ நித்திய நோக்கம் என்ன? தேவனுடைய அன்றைக்கு பாக்குறோம், அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவாலயத்துல சமூகத்து அப்பங்கள் அப்படின்னு இருந்தது, ஷோ பிரெட் அப்படின்னு இருந்தது. எப்படி கடவுளின் பிரசன்னத்தை அந்த ஷோ பிரெட், அந்த கடவுளின் அந்த சமூகத்து அப்பம் குறித்ததோ அதே போல இயேசுவே நம் வாழ்வின் உண்மையான உணவாக இருந்து நம்ம என்ன செய்கிறாராம்? அவர் உயிர்ப்பிக்கிறாராம். அவர்தான் நமக்கு உணவா இருக்கிறார். அவர்தான் நம்மை என்ன செய்கிறாராம்? உயிர்ப்பிக்கிறாராம். அப்போ மனிதர்கள் சாதாரண உணவுனால வாழ்றது இல்ல, தேவன் நம்மை பற்றி ஆரம்பத்துல என்ன நினைத்தாரோ அந்த வார்த்தையினாலும் அன்பினாலையும் தான் நம்ம என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் தோன்றுவதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை நேசித்தார். அந்த அன்பை இயேசுவின் மூலம் இன்னைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறாராம்? உறுதிப்படுத்தி இருக்கிறாராம். நம்ம தேவனுடைய ஒரு அழகான ட்ரீமா இருக்கிறோமா, தேவனுடைய கனவாய் நம்ம இருக்கிறோமா, அந்த கனவு இயேசுவின் மூலம் அது நனவாகி இருக்கிறது.
அப்போ இன்னைக்கு அவருடைய கனவா நம்ம இருக்கிறோம். அவருக்கு சொந்தமா நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு முற்றிலுமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எண்ணங்கள் வரும்போதுதான் தேவனுடைய அன்ப நம்ம இருதயத்துல அது அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சத்தியம் இல்லன்னா, நம்ம மற்றவங்கள நேசிக்கிறது நம்மால முடியாத காரியம். இன்னைக்கு நம்மள எப்படி உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் தெரிந்து கொண்டாரோ, அதே போலதான் எல்லோரையும் அவர் தெரிந்திருக்கிறார். ஆனா, அவரை தெரிந்து கொள்ளும்படிக்கு மற்ற அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படல. அதனால அவங்க வேற மாதிரி நடக்கிறாங்களே தவிர, அவர்களையும் தேவன் நேசிக்கிறார். நம்ம எப்படி நேசிக்கிறாரோ, அதே அளவுல தான் அவர்களையும் நேசிக்கிறார். அதனால தான் யாக்கோபுல சொல்றாரு, நம்ம துதித்தலும், சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. தேவன அதே நாவுனால துதிக்கிறோம். அவர் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை அதே நாவிலிருந்து சபிக்கிறோம். என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. அப்போ எப்படி நம்ம மற்றவங்கள நேசிக்கிறோங்கிறதே இந்த சுவிசேஷத்த அறிந்தால்தான் இது நமக்கு சாத்தியம். மற்றவங்கள அன்பு செலுத்த முடியும். இப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்த்தோம்னா, கண்ணு தெரியாதவங்க தான், குருடர்கள் தான். அவங்க கூப்பிட்டா கூட அவர் நிக்கிறாரு. காரணம் என்ன? அவர்களுக்கும் அவர் பிள்ளைகளாகத்தான் பார்க்கிறார். யாரையும் அவர் புறம்பே தள்ளல. ஒரு விபச்சார ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ, ஒரு சகேயு ஆயக்காரன் தான். ஒரு கூனி 18 வருஷமா கூனிட்டு தான் இருக்கிறா. எல்லோரையும் அவர் எப்படிதான் பார்க்கிறார்? ஒன்று போல தான் பார்க்கிறாரு. ஏன்னா எல்லோரும் அவருக்கு பிள்ளைகளாகத்தான் அவர் கண்ணுக்கு தெரியிறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு மற்றவர்கள் எப்படி தெரிகிறார்கள்? இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார்னா, இந்த எண்ணங்கள் நமக்குள்ள அதிகமா எழும்ப ஆரம்பிக்கும். இன்னைக்கு அவர் என்ன உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்னை எப்படி தெரிந்தெடுத்தாரோ, அதே பரிசுத்தத்துல தான் இன்னைக்கு என்னைய பார்க்கிறாரு. என்கிட்ட அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லன்னா, மற்றவர்களிடத்திலும் அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறவர் அல்ல. அவங்க கண்ணு திறக்கல. அதனால அவங்க அப்படி ஃபீல் பண்றாங்க. அப்படி நம்மகிட்ட அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம மனதார அவங்கள பிளெஸ் பண்ணிட்டு, நம்ம சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்வோம். அதனால தான் வசனம் சொல்லுது, "நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்." இன்னைக்கு நம்ம மற்றவங்கள எவ்ளோ தூரத்துக்கு நம்மள வெறுத்தவங்களையும், நம்மள பகைத்தவங்களையும் நம்ம பிளெஸ் பண்றோமோ, அவ்ளோ தூரத்துக்கு உண்மையா நம்ம நேசித்து அவங்கள பிளெஸ் பண்ணும் பொழுது, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அது பெருகுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு 1 பேதுரு 1, 2ல அததான் பார்த்தோம். அதுல கிருபையும், சமாதானமும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பெருகுகிறதாம். இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கிருபை, சமாதானம் அது பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் உங்கள யாரும் குற்றம் சாட்ட முடியாது. குற்றம் சுமத்த முடியாது. நீங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செய்த காரியத்த, இன்னைக்கு கூட உங்களுக்கு சத்துருவானவன் நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறான்னா, அது சத்துருவினுடைய வஞ்சகம். இத நீங்க நல்லா புரியணும். இயேசு கிறிஸ்துவை பிதா எப்படி பார்க்கிறாரோ, அதே போலதான் அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம அவருக்கு சொந்த பிள்ளைகளாய், அவருடைய சொந்த கனவாய் நம்ம இருக்கிறோங்கிறது தான் நிஜமும், சத்தியமும். அப்போ இத எவ்வளோ அளவுக்கு நீங்க உள்வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு இன்றைக்கு தேவன் நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். இந்த இந்த சத்தியம் தான் நம்ம என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இன்னைக்கு நம்ம நெறைய நேரம் நான்லாம் முந்தி பல வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே ஏன் எங்களுக்கு விடுதலை இல்ல? ஏன் எங்களுக்கு விடுதலை இல்ல? ஏன் ஏன் இது நடக்குது? ஏன் அது நடக்குது? இப்படின்னு நெறைய கேள்விகள் தேவனிடத்துல கேட்டிருக்கிறேன். ஏன்னா சத்தியத்த அறியல. இந்த சத்தியத்தை எப்பொழுது அறியத் தொடங்க ஆரம்பித்தேனோ, அதுல இருந்து வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் விடுதலையை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ இன்னைக்கு இந்த சத்தியத்த நீங்களும் அறியும்படிக்கு
தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கும் உலகத்துல நம்ம கேட்கிற சத்தியங்கள் எல்லாமே நம்மை குற்றம் சுமத்தி கொண்டுதான் இருக்குது. நம்ம யாருங்கிற ஆதி நோக்கமும் தெரியல, திட்டமும் தெரியல. நீ அத செஞ்சுட்ட, இத செஞ்சுட்ட, இதுல இருந்து மனம் திரும்பு, அதுல இருந்து மனம் திரும்பு, அத செஞ்சா தப்பு, இத செஞ்சா தப்பு. இது எல்லாமே இத பாவம் செய்தா அது தவறுதான். அது நம்முடைய ஆத்துமாவை பாதிக்கும். அது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும். இதெல்லாம் நிஜம். ஆனா, சரியான சத்தியத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நிச்சயமாய் மக்கள் பாவத்திலிருந்து ஈஸியா வெளிய வருவாங்க. நீ யாருன்னு உனக்கு புரியலையா? இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் உன்னை நேசித்திருக்கிறார். அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உன்னைய பரிசுத்தமா அவர் எப்படி பார்த்தாரோ, இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது, அதே பரிசுத்தத்தின் படிதான் உன்னை அவர் இப்பொழுதும் பார்க்கிறார். அப்படின்னு எப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கிறோமோ, அப்பதான் மனிதர்கள் உண்மையாய் கிறிஸ்துவின் அண்டைக்கு வர முடியும். இல்லன்னா எப்பவுமே ஒரு ஒரு நார்மலா ஒரு சர்வீஸ் அட்டெண்ட் பண்றதும், வாரம் பாவ அறிக்கைய பண்றதும், இதுதான் இதுதான் தொடர்ந்துட்டு இருக்கும். இதுக்கு மேல ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஜனங்களிடத்துல நம்ம பார்க்கவே முடியாது. இந்த வசனத்தினுடைய இந்த இந்த ஆழமான இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் அது கடந்து போகணும். நம் மூலமாய் இந்த உலகத்திற்கும் இந்த சத்தியங்கள் கடந்து போக வேண்டும். ஏன்னா நம்ம மக்கள் யாருமே விடுதலையா இல்ல. எத்தனையோ பேரு தேவனை குறித்ததான தவறான அறிவு. ஒரு மரணம் வந்துட்டா அது தேவன் தான் செஞ்சுட்டாரு. ஒரு வியாதி வந்துட்டா அத தேவன் தான் குடுத்துட்டாரு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சா அத தேவன் தான் செஞ்சுட்டாரு. இப்படி தேவனை எப்பொழுதுமே அவர ஒரு 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 ஏதோ ஒரு பயமுறுத்துகிறவராக, பயங்காட்டுகிறவராக இந்த உலகம் என்ன செய்து அவர காட்டிட்டு, இந்த சுவிசேஷத்த அறியறதுக்கு, இந்த தவறான சுவிசேஷத்த அறியறதுக்கு பிசாசு ஈஸியா இடம் கொடுத்துருவான். ஆனா இந்த சுவிசேஷத்த நம்ம சொல்ல போனோம்னா, இது எப்படி நடக்கும்? இது கரெக்ட் இல்ல. இப்படின்னு தான் உலகம் என்ன செய்து இந்த சுவிசேஷத்தை தள்ளி விடுகிறத பார்க்கிறோம். ஆனா தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் நிச்சயம் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் இத நம்ம கேட்கிறோம்னா, நம்ம எல்லாரும் நிச்சயமாய் அவருடைய முன் தீர்மானத்தின்படி வசனம் தெளிவா சொல்லுது. அவரால் என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்கிட்ட வரமாட்டான். இன்னைக்கு பேதுரு கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? உண்மையாகவே நாம் நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நம்ம எல்லோரும் விசுவாசிச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்போ பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருன்னு நீங்க சொல்றீங்கன்னு சீஷர்கள்ட்ட கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அந்த வெளிப்பாட பேதுரு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, பேதுருவே, மாம்சமும் ரத்தமும் இத உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த வெளிப்பாடுகளை நம்ம பெற்றிருக்கிறோம்னா, நம்முடைய மாம்சமும் ரத்தமும் இதை நமக்கு வெளிப்படுத்தவில்லை. நம் பரலோகத்தில் இருக்கிற நம் தகப்பனே இந்த வெளிப்பாடுகளை நமக்கு தந்திருக்கிறார் என்பதுதான் நிஜம், சத்தியம். இவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறாரே. இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை ஜனங்கள், நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம், எத்தனையோ கிறிஸ்தவ மக்களை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மற்ற மக்களை பார்க்க வேண்டாம். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்ற எத்தனை மக்களுக்கு இந்த சரியான சுவிசேஷம் போயிருக்குது. ஆனா இன்னைக்கு நமக்கு இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, பரலோகத்தில் இருக்கிற நம் பிதாவின் மூலமாகத்தான் நாம் இந்த சத்தியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதே நிஜம். இன்னைக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நம்ம எங்கேயும் அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்ம அவருக்குள்ள சந்தோஷமா இருப்போம். அவருக்குள்ள களி கூறுவோம். எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையே அது சந்தோஷமாய் மாறும். அதனாலதான் பவுல் அடிக்கடி எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஏன்னா உங்க அப்பா யாருன்னு நீங்க அறிந்து கொள்ளுங்கள்.
அவர அறிய, 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 அறிய நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, என் கூட சில மாதங்கள், இல்ல சிலர் வருஷமா என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த சத்தியங்கள நம்ம என்னைக்கு அறிய தொடங்குனோமோ, நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலேயே மாற்றங்கள் வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம சிலர்ட்ட அப்படிப்பட்ட சாட்சிகள நம்ம கேட்க போகிறோம். அப்போ இந்த சத்தியம் தான் நமக்குள்ள இந்த மாற்றத்த கொண்டு வந்ததே தவிர, இன்னைக்கு நம்ம ஏதோ முயற்சி பண்ணி, வ நம்ம போராடி, நம்ம ஜெபிச்சு இதெல்லாம் இல்ல. அவர் நம்ம சத்தியத்த அறியும்போது, அது நமக்கு விடுதலையை தருகிறதா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் கர்த்தருடைய அளவற்ற கிருபையும், தயவும் நம்மேல் இருக்கிறபடியினாலே, ஆதிகாலம் முதல் நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, கிறிஸ்துவுக்குள் நம்ம முன் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே, இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம பரிசுத்தமாய் இருக்கிறோம். குற்றமற்றவர்களாய், தேவனுக்கு பிரியராய் இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியராய் இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறோமா? நீங்களோ அந்தகாரத்தினின்று உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். இதுவே இன்னும் சபைக்கு என்ன செய்யல? இந்த இடத்துக்கு வரலன்னா, எப்படி நம்ம டீப்பரா ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவியில நம்ம எப்படி இன்னமும் ஆழங்களுக்குள்ள போக முடியும்? இன்னமும் இந்த பாவத்திலே இருக்கிறோம். இன்னும் எத்தனையோ டைமென்ஷன்ஸ்குள்ள நம்ம போக முடியும். ஏஞ்சலிக் ரெல்ம் ஓப்பன் ஆகும். பரிசுத்தவான்களோடு கூட பேசக்கூடிய ஒரு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு இல்ல. இன்னும் நம்ம பாவம் செய்யாத பாவம் இந்த இதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இன்னும் ஞானஸ்நானம், இன்னும் பாவத்துல இருந்து அந்த மனம் திரும்புதல், இதையே நீங்க இன்னும் இந்த அடிப்படை சத்தியத்தையே நீங்க பேசிட்டு இருக்கீங்களே! எப்போ உங்களுக்கு பலமான ஆகாரம்? அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமான ஆகாரத்த நம்ம உட்கொள்ளணும்னா, ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது மிகவும் அவசியம். நம்ம மைண்ட் முதல்ல ரெஸ்ட்டுக்கு வரணும். நம்ம யாருங்கிறத அறிந்தாதான் நம்ம மைண்ட் முதல்ல ரெஸ்ட்டுக்கு வரும். அது அந்த ரெஸ்ட்டுக்கு வரும்போது தான், இந்த கவலைகள், பயங்கள் இல்லாத இடத்துக்கு வரும்போது தான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். இல்லன்னா எத்தன பிரசங்கங்கள கேட்கலாம், எத்தன ஊழியர்கள் நமக்காக ஜெபிக்கலாம். எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம யார் அப்படிங்கிறதுல நம்ம ரூட் ஆகணும். நம்ம அவருக்குள்ள அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம சந்தோஷமா எப்பொழுது அவரோடு கூட இருக்கிற உறவுல அவரு கூட நன்றி செலுத்தி, நம்ம அந்நிய பாஷைகள்ல பேசி, அவரு கூட இருக்கிற அந்த ஒன்னஸ்ல நம்ம எவ்வளவுத்துக்கு அதிகமா நம்ம இணைகிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும் என்பதுல சந்தேகம் இல்ல. நமக்கு எத குறித்து பயப்படணும்? எத குறிச்சு கவலைப்படணும்? இந்த உலகத்தையே படைத்த இந்த திருத்துவ தேவனுடைய அன்புக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, இந்த எண்ணங்கள்ல நம்ம நிரம்ப நம்மள மெடிடேஷன்ல நீங்க தனிமையான நேரங்கள்ல இதையே மெடிடேட் பண்ண உங்களுடைய சந்தோஷம் அது பெரிதாய் மாறும். உங்களுடைய சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் அது தானாய் மாறும். உங்க ஆத்துமாவுல இருக்கிற சோர்வுகள் அது தானாய் நீங்கி போகிறத நீங்க நிச்சயமாய் உணர முடியும். இந்த சத்தியத்த இன்னும் நம்ம ஆழமாய் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு அந்த 1 பேதுரு 1ல 2வது வசனத்துல அந்த ஒரு சின்ன பகுதிய தான் நம்ம தியானித்து இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து அதை குறித்து நம்ம தியானித்து பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, அப்பா நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்க ஏதோ இந்த உலகத்துல வந்து பிறந்ததுனால, அப்பா நாங்க பாவம் செஞ்சோம். அதனால கிறிஸ்துவ நாங்க ஏற்றுக்கொண்டோம். அதனால நாங்க பாவத்திலிருந்து நீக்கி விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் நாங்க நெனச்சுட்டு இருந்தோம்ப்பா. ஒரு பாதி சுவிசேஷம் தான் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனா இந்த நாட்கள்ல, அப்பா உம்முடைய அன்பினாலே, உம்முடைய தீர்மானத்தின்படி, உம்முடைய முன்னறிவின்படி, அப்பா இந்த சத்தியமான சுவிசேஷத்தை ஆண்டவரே, இந்த உலகமே தோன்றுவதற்கு முன்னதாகவே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணங்களிலே நாங்கள் இருந்தோம்.
உம்முடைய யோசனைகளிலே, உம்முடைய நினைவிலே நாங்கள் இருந்தோம் என்றால், இன்றைக்கு தாவீது சொன்னது போல, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். உலகம் தோன்றதுக்கு முன்னதாகவே நாங்க உங்க கூட உங்க நினைவுல இருந்தோம்னா, இன்னைக்கு நீங்க எப்படி எங்கள மறப்பீங்கப்பா? ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்க மேல கண்ணோக்கமா இருக்கிற நல்ல ஒரு தகப்பன். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களை அரவணைத்திருக்கிறீர். ஆவியானவரே, நீர் எங்களை அரவணைத்திருக்கிறீர். இப்போ ஆண்டவரே, மூத்த சகோதரனாகிய எங்களுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பிலே நாங்கள் சாய்ந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நிஜம், இந்த சத்தியம் எங்களுக்கு ரியாலிட்டியா மாறட்டும்ப்பா. ஆண்டவரே, இதை இப்ப கேட்கும் பொழுது நல்லா இருக்கு. ஆனா சூழ்நிலைகளுக்குள்ள போகும் பொழுதும், இதுவே எங்களுக்கு நிஜமா இருக்கணும்ப்பா. மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகளோ, எதுவும் எங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. சூழ்நிலைகள் எங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுப்பா. இந்த இடத்திலேயே நாங்கள் இருக்க, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டும்படியா, உங்க சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்டு நடக்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். அப்பா, எல்லோரையும் நீங்க அளவுக்கு அதிகமா நீங்க நேசித்ததுனால தான் இந்த சத்தியங்கள நாங்க அறிந்திருக்கிறோம். உலகம் இந்த சத்தியத்த அறியலப்பா. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் இத அறியல. ஆனா உம்முடைய விலையேற பெற்ற அன்பு, உருக்கமான தயவு, இரக்கம் இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் அறியும்படி எங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியம் நிஜமாய் மாறட்டும் அப்பா. அப்பா, நீங்க அப்படியே செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.